மாத்திரமே பிரியமானவர்களே. அதே போலதான் நீ பாவத்தினால் அடிமைப்படுவது இயேசுக்கு பிரியம் அல்ல. நீ குடிப்பது இயேசுக்கு பிரியம் அல்ல. நீ கஞ்சா அடிப்பது இயேசுக்கு பிரியம் அல்ல. நீ பொய் சொல்லுவது இயேசுவுக்கு பிரியம் அல்ல. உன் தாய் தகப்பனார்களை வேதனைப்படுத்துவது இயேசுக்கு பிரியம் அல்ல. உனக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பதற்காக, எப்படியாகிலும் உன்னை திருத்துவதற்காக, எப்படியாகிலும் உன்னை பரிசுத்தத்திற்கு நேராக அழைப்பதற்காக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். உன் இல்லத்தை தேடி வந்திருக்கிறார். உன்னை தேடி வந்து ரட்சிக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனையோ மனிதர்கள் எங்கெங்கோ தேடி தேடி ஓடுகிறார்கள், எங்கெங்கோ நடக்கிறார்கள், எங்கெங்கோ பயணம் செய்கிறார்கள். நீங்க தேடி ஓடுகிறீங்க, ஆனால் உங்களை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் இந்த ஒளிப்பெருக்கி மூலியமாய் அறிவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உங்களை தேடி வந்து உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒருவர் என்றால் அவர் தாங்க இயேசு. உங்களை தேடி உங்களுக்காக தன் உயிரே கொடுப்பார் என்றால் அவர் தாங்க இயேசு. அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், அவர் உங்களுக்காக காயப்படுத்தப்பட்டவர். அன்பான சகோதரனே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ வருகிறேன், அவனுடைய கிரியத்தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிற